ஹாய், இன்னைக்கு கேரளாவில் செய்கிற முட்டை சொதி, அதாவது தேங்காய் பாலில் செய்கிற குருமா எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை குறைவான பொருளே செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சொதி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிச்சிச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே தேவையான கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட சின்னதாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூனும், சின்னதாக நறுக்கின பூண்டு 1 ஸ்பூனும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயமாக இருக்கிறனால 1 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இதோட 2ஆவதாக எடுத்த தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கறது தான் கேரளா குருமாவோட டேஸ்ட்டு. இந்த தேங்காய் பால் ஒரு கொதி வரட்டும். கூட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை தேங்காய் பாலோட 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இதோட வேக வச்ச முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை கீறி விட்டு சேர்த்திங்கன்னா தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். முட்டையும் மசாலாவையும் நல்லா கலந்துக்கோங்க. இது கூட ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச திக்கான தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. நான் கிரேவி மாதிரி வேணுங்கிறதுக்காக தேங்காய் பாலோடு நிறுத்திட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணால் 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான கேரளா முட்டை சொதி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடோடையும் டிஃபனோடையும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பத்தோடையும் ஆப்பத்தோடையும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்குறேன்.